திருச்சி மாவட்ட ஆவின் நிறுவனத்தில் தினமும் 1 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படாமல் சாக்கடையில் கொட்டி வீணடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் நேரடி தகவல்களை கேட்கலாம். விஜயகோபால், திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆவின் நிறுவனத்து மேல என்ன மாதிரியான புகார் சொல்றாங்க, என்னென்ன பாதிப்புகளை அந்த பகுதி விவசாயிகள் சந்திச்சுட்டு வராங்க? திருச்சி கொட்டப்பட்டில் மாவட்ட ஆவின் பால் பண்ணை நிறுவனம் இயங்கி வருகிறது. இது கரூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இது முக்கியமான பால் பண்ணை. இங்கிருந்து பால் கொள்முதல் கிட்டத்தட்ட 900 பால் கூட்டுறவு சங்கத்திலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒருவரிடம் பால் வழங்குகின்றனர். இந்த பால் முழுவதும் இங்கு ஆவின் நிறுவனத்தில் சேகரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் டன் மட்டுமே கெபாசிட்டி கொண்ட இந்த ஆவின் நிறுவனமானது தற்போது வரும் 5.5 லட்சம் லிட்டருக்கு மேல் பால் கொண்டு வரப்படுவதால் இங்கு உற்பத்தி செய்ய முடியும், அதாவது அதை சேகரிக்க முடியாமல் தவிக்கின்றனர். இதனால் தினம்தோறும் 1.5 லட்சம் லிட்டர் பால் கீழே கொட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இன்று பொறுத்தவரை விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பால் உற்பத்தியாளர் சங்க மாநில துணை செயலாளர் கணேசன் நம்ம அருகில் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இந்த பால் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறீங்க? திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் லிட்டர் பால் விற்பனை ஆகிருது. 1,20,000 லிட்டர் பால் டெய்லி பவுடருக்கு போகுதுங்க. பவுடருக்கு போறதுனால போற வண்டிங்க ஒழுங்கா இங்க திரும்பி வர்றதில்லைங்க. வராதனால என்னாச்சு, கிராம சங்கங்கள்ல இருந்து வருகின்ற பால் எல்லாம் தயிராகி போயிருது. காலையில 6 மணிக்கு வண்டியில இங்க ஏற்றி விடுற பால் 10 மணிக்கு வந்துச்சுன்னா இங்க 12 1 மணி, இப்ப மணி 1:30 ஆகி போச்சுங்க. 1:30 மணி வரைக்கும் அந்த பாலை இறக்கல. பால் தயிருங்க கெட்டு போச்சு எல்லாமே. இப்படியே ஒவ்வொரு சங்கத்திலையும் பாத்தீங்கன்னா 100 லிட்டர்ல இருந்து 500 லிட்டர் 1000 லிட்டர் வரைக்கும் கெட்டு போகுது ஒவ்வொரு டெய்லி தினசரி. அதனால இந்த பால் இப்படி கெட்டு போறதுனால எங்களுக்கு மன அதிருப்திங்க. விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்குவோம். ஏன்னா கிராம சங்கங்கள்லாம் ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் பால் கொடுத்தா கிட்டத்தட்ட 25,000-25,500 எங்களுக்கு லாஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்போது கிராம சங்கங்கள்ல இருந்து உற்பத்தியாளர்கள் பணம் கொடுக்க முடியாம சங்க செயலாளரே தற்கொலை பண்ணிக்குவோம். காலையில பால் ஊத்துன பாலுக்கு நாங்க சங்கத்துல எங்க புக்ல பதிஞ்சு வாங்கிட்டு போயிட்டோம். நல்ல பால், தரமான பால்னு பதிஞ்சு வாங்கிட்டு போயிட்டோம். இப்ப எங்க யூனியன்ல பால் தயிருங்கும் போது என்ன ஆகுது, எங்களுக்கு காசு இல்லைங்கும் போது என்ன ஆகுது, சொசைட்டி லாஸ். சொசைட்டி இத்தனைக்கும் காரணம் ஒரு 50,000 லிட்டருக்கு பக்கமா இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்திலிருந்து பவுடருக்கு வெளி மாவட்டங்களுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ தமிழக அரசு எடுத்து ஏற்பாடு பண்ணுமையானால் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்து இதே மாதிரி ஆகிட்டு இருந்ததுன்னா விவசாயிகள் இந்த அரசை எதிர்த்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாம அரசின் மீது ஒரு கடுமையான எதிர்ப்பை சாட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும்னு கருத்து. அதாவது இங்க பொறுத்தவரைக்கும் கடந்த 2-3 மாதங்களாக இந்த பிரச்சனை நீடிச்சு வரதா விவசாயிகள் கூறுகின்றனர். ஏன்னு கேட்டீங்கன்னா தனியார் பால் கொள்முதலை நிறுத்தியதாகவும் அந்த பால் கொள்முதல் விலையை குறைத்ததாலும் இவங்க அதிக அளவில் ஆவின் நிறுவனத்திற்கு பாலை கொடுக்க விவசாயிகள் விரும்புகின்றனர். இதனால் அதிக அளவு, அதாவது வழக்கத்திற்கு மாறாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லிட்டருக்கு மேல தினந்தோறும் பால் அதிகப்படியாக இங்க அனுப்பப்படுவதால் அதை சேகரிக்க முடியாமல் ஆவின் நிறுவன ஊழியர்கள் திணறுகின்றனர். இதன் காரணமாக தினந்தோறும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 லட்சம் லிட்டர் பால் கீழே கொட்டப்படுகிறது. இதை நிறுத்த வேண்டும். இது அனைத்தும் இந்த பால் அனைத்தையும் உரிய முறையில் பவுடர் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என்பதே இவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.